ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ETM. நான் உங்கள் மா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு 5 கேள்விகள் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா 5 திருக்குறளுக்கான விளக்கங்களும் எந்த கிளாஸ்ல எந்த அதிகாரத்தின் கீழ் இருக்கு, எந்த மாதிரி கேள்விகள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். டெய்லியும் 5 கொஸ்டின். இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிளாஸ் 5. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடியே 4 கிளாஸ் நம்ம பார்த்திருப்போம். அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா 21ல இருந்து 25 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ 5 கேள்விகள் பார்க்க போறோம். எந்த திருக்குறள்ல எந்த கிளாஸ்ல இருந்து எந்த அதிகாரத்துல இருந்து எந்த விளக்கம் எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க, இதை தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ விளக்கத்தை முழுசா நீங்க புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த இதுல இப்ப கேட்டிருக்காங்க இல்லையா, இதை தவிர வேற எந்த மாதிரி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ விளக்கம், திருக்குறளுக்கான விளக்கம் தெளிவா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா, நம்மளோட எஃபர்ட் வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னா இதுக்கு வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ நீங்க வந்து இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? அப்பதான் நாங்க போடுற எஃபர்ட்ஸ் நிறைய பேருக்கு போய் சேரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட ஒத்துழைப்பை தாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விடுங்க. கமெண்ட் எந்த அளவுக்கு கிளாஸ் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணிவிடு. ஓகேங்களா? ஸோ கிளாஸுக்கு போலாமா? ஓகே, பாருங்க. டேஸ் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின். ஓகேங்களா? மேற்காணும் திருக்குறள் எவ்வினைகள் நடைபெறாது என்று கூறுகிறது. ஓகேங்களா? ஸோ மேல இருக்கிறதுல 2 இல்லை. ஓகேங்களா? ஸோ திருக்குறள்ல மொத்தமா முதல் அடியில எவ்வளவு இருக்கும்? 4 சீர் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 இல்லை. என்ன அப்படின்னா தானம், தவம். ஓகேங்களா? ஸோ இந்த இது எந்த கிளாஸ்ல எந்த அதிகாரத்தின் கீழ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்க. ஸோ 6th புக்ல டேர்ம் 1ல வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ், ஓகேங்களா, ஸோ தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் அப்படிங்கிற திருக்குறளின் கீழ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப வந்து உலகத்துல வந்து தானமும் தவமும் இல்லை அப்படின்னா மழை பெய்யாது. ஓகேங்களா? ஸோ என்ன, அதுதான் வந்து இந்த திருக்குறளுக்கான பொருள். இந்த பெரிய உலகத்துல பிறர் பொருட்டு, ஓகேங்களா, ஸோ பிறருக்காக தான் தானம் செய்வோம், அதுவும் தம் பொருட்டு நம்மளுக்காக தான் நம்ம தவம் செய்வோம் இல்லையா? ஸோ பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் பொருட்டு செய்யும் தவமும் 2மே இல்லை அப்படின்னா அந்த உலகத்துல மழை பெய்யாது. ஓகேங்களா? ஸோ இதை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யார்? ஓகேங்களா? சோ பாருங்க, இந்த இடத்துல இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மக்கள் பண்பு இல்லாதவர். ஓகேங்களா? சோ எந்த திருக்குறள் எந்த கிளாஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். பாருங்க. 8th புக்ல பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் இருக்க அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர். ஓகேங்களா? சோ அப்படியே திருக்குறளையே கேள்வியா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ முதல் அடி கொடுத்துட்டாங்க, 2வது அடியும் நம்மள கேள்வியா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய அறிவு இருந்தா கூட ஓரறிவு இருக்க மரத்தை போன்றவர்கள் தான். ஓகேங்களா? சோ இதுதான் இதுக்கான பொருள். புரியுதுங்களா? மக்களுக்கான அந்த பண்பு இல்லை அப்படின்னா அவங்க வந்து நிறைய அறிவு இருந்தா கூட ஓரறிவு உடைய மரத்தை போன்றவர்கள். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க. பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார். ஓகேங்களா? சோ பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது அப்படின்னா நவில்தொறும் நூல் நயம் போன்றது. ஓகேங்களா? சோ இதுக்கான கிளாஸ் திருக்குறள் அதிகாரம், இதை பார்க்கலாம். பாருங்க. ஸோ 8th புக்ல நட்பு அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் இருக்க நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. ஓகேங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளையே அப்படியே கேட்டிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி முதல் அடி கொடுத்துட்டு 2வது அடி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் இதுல 2வது அடி கொடுத்துட்டு முதல் அடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க, பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு, இதுல என்ன வேணும் நமக்கு? பாருங்க, நவில்தொறும் நூல் நயம் போன்றது. போலும் அப்படின்னா என்ன? போன்றது. ஓகேங்களா?
ஸோ என்ன அப்படின்னா நல்ல நூல்களை படிக்க படிக்க இன்பம் தருது இல்லையா, அதே மாதிரி தான் பண்புடையாளர் நட்பு வந்து பழக பழக இன்பம் தரும். ஓகேங்களா, ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. அதே போல ஓகேங்களா, ஸோ இன்பம் தருவது போல அப்படிங்கிற அந்த ஓம உருபு வந்திருக்கிறதால இந்த திருக்குறள்ல ஓமை அணி பயின்று வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த திருக்குறள்ல என்ன வந்திருக்கு, ஓமை அணி. ஸோ என்ன அணி அப்படிங்கிறதையும் கேள்வியா கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ அது போல போல இந்த மாதிரிலாம் ஓம உருபு மறைஞ்சு வந்திருந்தது அப்படின்னா ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல தெளிவாவே வந்துருச்சு இல்லையா. ஸோ தருவது போல அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு, அப்ப இது வந்து ஓமை அணி. மறைஞ்சு வந்தது அப்படின்னா அது ஓமை தொகை. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. பாருங்க, மக்கள் கல்வி கற்ற அளவிற்கு அறிவு ஊறும் இப்பொருளுக்கு திருவள்ளுவர் கூறும் ஓமை எது. ஓகேங்களா, ஸோ மக்கள் கல்வி கற்ற அளவுக்கு அறிவு ஊறும் அப்படின்னு எந்த திருக்குறள்ல ஓமை இருக்கு. ஓகேங்களா, ஸோ பாருங்க இதுக்கான ஆன்சர் தொட்டனை தூறும் மலர்கேணி. ஓகேங்களா, ஸோ பாருங்க திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா 7th புக்கு டேர்ம் 2ல கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் தொட்டனை தூறும் மலர்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. ஓகேங்களா, ஸோ அதாவது தோண்ட தோண்ட எப்படி வந்து அந்த கேணியில வந்து தண்ணி ஊறுமோ அதே மாதிரி தான் கல்வி கற்க கற்க மக்களுக்கு அறிவு வளரும். ஓகேங்களா, ஸோ அதே போல அப்படிங்கிற ஓமோ உருபு வருது இல்லையா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஓமை அணி. ஓகேங்களா, ஸோ என்ன அணி அப்படிங்கிறதையும் கேட்கலாம். ஓகேங்களா, இந்த திருக்குறள் கொடுத்துட்டு இதில் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னும் கேள்விகள் கேட்கலாம். ஸோ ஓமை அணி. ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா. பாருங்க, இன்னைக்கான கடைசி திருக்குறள் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. ஓகேங்களா, ஸோ திருவள்ளுவர் துப்பாக்கி என்ற சொல்லிற்கு என்ன பொருள் காண்கிறார். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா துப்பு துப்பு துப்புன்னு நிறைய திரும்பி வரும். ஓகேங்களா, ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா பொருள் உங்களுக்கு வந்து வேறுபடும். ஓகேங்களா, ஸோ அந்த சொல் வந்து திரும்பி வரும், ஆனா பொருள் வேறுபடும். இது பாத்தீங்க அப்படின்னா என்ன அணி அப்படின்னா சொல் பின்வரு நிலையணி. ஓகேங்களா, என்ன அணி, சொல் பின்வரு நிலையணி. ஸோ இதில் பயின்று வந்துள்ள அணி சொல் பின்வரு நிலையணி. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா உண்டாக்குதல். ஓகேங்களா, ஸோ முதல்ல திருக்குறள் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்க, 6th புக்ல டேர்ம் 1ல வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழ் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. ஓகேங்களா, ஸோ இதுல என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, துப்பார்க்கு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா உண்பவர்க்கு. ஓகேங்களா, ஸோ துப்பார்க்குன்னா என்ன, உண்பவர் அப்படின்னு பொருள். ஓகேங்களா, ஸோ துப்பு அப்படின்னா இந்த இடத்துல துப்பாயன்னு வருது இல்லையா, ஸோ இதுக்கு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா உணவு. இதுக்கு பொருள் என்ன, உணவு. இந்த இடத்துல துப்பாக்கி அப்படின்னு வந்திருக்குது இல்லையா, ஸோ இதுக்கு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா விளைவிக்கிறது, உண்டாக்குதல், இந்த மாதிரி பொருள் வரும். ஓகேங்களா, ஸோ உண்பவர்க்கு அந்த உணவுகளை உண்டாக்கி தருது. எப்படி தருது, ஸோ இப்போ வயல்ல நெல் போட்டிருக்காங்க அப்படின்னா மழை வந்து நல்லா பெஞ்சாதான். ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பெஞ்சதுன்னா தான் ஸோ அந்த பொருள் எல்லாமே நல்லா செழித்து வளரும் இல்லையா. ஸோ அந்த உணவு வந்து உருவாக்கி தருகின்ற, ஓகேங்களா, ஸோ விளைவித்து தருகின்ற, உண்டாக்கி தருகின்ற, இந்த மாதிரி பொருள்ல வரும். ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா துப்பா இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல துப்பா இருக்கு அப்படின்னா சாப்பிட்றவங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ துப்பாய அப்படின்னா என்னது, அதுவும் வந்து உணவு தான். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல துப்பா இருக்குன்னா சாப்பிட்றவங்க, அதாவது உண்பவர். இந்த இடத்துல துப்பாய அப்படிங்கிறது உணவு, தூவும் மலை. ஓகேங்களா, அதாவது என்ன அப்படின்னா எப்படி வந்து உண்பவருக்கு உணவை வந்து உண்டாக்கி தருதோ அதுவே பார்த்தீங்க அப்படின்னா உணவாகவும் மாறுது. ஓகேங்களா, சாப்பிடும்போது தண்ணியை குடிக்கிறோம், அது போக சாப்பாட்டுக்கு தண்ணியை உபயோகப்படுத்திதான் சமைக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பருகுவோருக்கு தானும் ஒரு உணவாக இருப்பது மலை. ஓகேங்களா, ஸோ உண்பவருக்கு தக்க உணவுப் பொருள்களை விளைவித்து தருவது பருகுவோருக்கு தானும் ஒரு உணவாக இருப்பது மலை. ஓகேங்களா, ஸோ விளைவித்தல், உண்டாக்குதல், ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாம் பொருள்ல வரும். ஓகேங்களா, ஸோ என்னென்ன அப்படிங்கறத பார்த்துக்கோங்க. துப்பார்க்கு அப்படின்னா உண்பவர், துப்பு அப்படின்னா உணவு, துப்பாக்கி அப்படின்னா உண்டாக்குதல், விளைவித்தல், இந்த பொருள்ல வரும். ஓகேங்களா, ஸோ இதுல பயின்று வந்துள்ள அணி என்ன, சொல் பின்வரு நிலையணி. சொல் தான் திரும்பி வந்திருக்கே தவிர அதற்கான பொருள் வந்து மாறுபட்டு இருக்கு. அப்போ இதுல பயின்று வந்துள்ள அணி சொல் பின்வரு நிலையணி. ஓகேங்களா, ஸோ இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான திருக்குறள் கேள்விகள் முடிஞ்சது. ஓகேங்களா, ஸோ 5 கேள்விகள் முடிஞ்சது. நாளைக்கு இன்னும் ஒரு 5 கேள்விகள் எடுத்துட்டு வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட உமா TNPSC மேக்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வந்து பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க.
உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது, எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.